அன்பும் நண்பர்களே, பிறப்பிலிருந்து இறப்பு வரை, நினைவுகளிலிருந்து அர்த்தம் வரை, நம் வாழ்க்கையை வடிவமைக்கும் கதைகளில் ஆழமாக பயணிக்கும் இன்றைய யூடியூப் நிகழ்ச்சிக்கு மனமார்ந்த வரவேற்பு. நமது யூடியூப் நிகழ்ச்சியின் மற்றொரு அத்தியாயத்தை ஆராயும் வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் உண்மையிலேயே பெருமைப்படுகின்றேன். இன்றைய நிகழ்ச்சி வெறும் தகவல் மட்டுமல்ல, ஒரு பிரதிபலிப்பு, ஒரு அஞ்சலி மற்றும் சிந்திக்க, உணர மற்றும் இணைக்க என்னுடைய ஒரு அழைப்பு. எனவே நீங்கள் எங்கிருந்து பார்த்தாலும் உங்கள் வருகைக்கு நான் நன்றி கூறுகின்றேன். இன்றைய யூடியூப் நிகழ்ச்சியில் சிந்தனை மிக்க, ஆன்மீக மற்றும் கண்களை திறக்கும் ஒன்றாக அடியெடுத்து வைப்போம். நமது கிரகத்தின் இருள் சூழ்ந்த சமுத்திர ஆழங்களில், அடர்ந்த காட்டின் அடியில், கற்கள் மற்றும் இலைகளின் கீழ் ஒளிரும் ஓர் உலகம் வாழ்கின்றது. இங்கு மின்சாரம் அல்லது நெருப்பால் அல்லது தங்களாகவே ஒளியை உருவாக்கும் உயிரினங்கள் மற்றும் காளான்கள் வாழ்கின்றன. பயோலூமினிசன்ஸ் மற்றும் பயோஃப்ளூரசன்ஸ் என அழைக்கப்படும் இந்த உயிரியல் மாயாஜாலம் இயற்கையின் ஜீவ ஒளி அரங்கமாகும். இருளில் உயிர் வாழ இவை இத்தகைய தன்மைகள் விலங்குகள் மீன்பிடிக்க, எதிரிகளை தவிர்க்க, துணையை கவர அல்லது தங்கள் இனத்தினருடன் தொடர்பு கொள்ள உதவுகின்றன. நாம் என்ற செயற்கை விளக்குகளை உருவாக்கினாலும் இந்த உயிரினங்கள் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே தங்கள் உடலில் இயற்கை ஒளியினை உருவாக்கும் திறனை வளர்த்துவிட்டன. இந்த அற்புதம் வெறும் காட்சி அல்ல, இது உயிரியல் மற்றும் அறிவியல் முக்கியத்துவத்தை அதிகமாக கொண்டுள்ளது. இவ்வளவாய் அற்புதமாக ஒளிரும் உயிரினங்களின் உலகத்தில் நுழையும் போது நாம் அழகையும் பரிணாமமும் இயற்கையின் பயோகெமிஸ்ட்ரி திறன்களையும் புரிந்து கொள்கின்றோம், வரவேற்கின்றோம். இயற்கையின் ஒளி நிறைந்த இந்த இரகசியத்தில் உங்களை வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். நண்பர்களே, முதலில் ஒளிர்வதற்கான அறிவியல் பற்றி பார்ப்போம். விலங்குகள் 2 விதமான செயல்முறைகளால் ஒளியை உருவாக்குகின்றன: பயோலூமினிசன்ஸ் மற்றும் பயோஃப்ளூரசன்ஸ். இந்த ஒளி வெப்பமின்றி வெளிவருகிறது. இது மனிதர்கள் இன்னும் பூரணமாக அடையாத ஒரு திறமை. வெளி ஒளியை உறிஞ்சி வேறு நிறத்தில் திரும்ப ஒளிரும் இந்த தன்மை பல்வேறு விலங்குகளில் தனித்தனியாக உருவாகியுள்ளன. முதலில் நாம் ஆழக்கடலில் ஒளிரும் மாஸ்டர்கள் பற்றி பார்ப்போம். ஆழக்கடலில் பூமியின் மிகப்பெரிய வாழ்விடமாகும். இங்கு சூரிய ஒளி அடையாததால் சுமார் 90 விழுக்காடு கடல் உயிரினங்கள் தாங்களாகவே ஒளியை உருவாக்குகின்றன. ஆழக்கடலில் வாழும் மீன்கள் தங்கள் தலைப்பகுதியில் ஒளிரும் தூண்டில்களை வைத்திருப்பதன் மூலம் மற்ற மீன்களை கவர்கின்றன. இந்த ஒளி உண்மையில் பாக்டீரியாக்களால் உருவாகின்றது. சிறிய அளவிலுள்ள லாண்டன் மீன்கள் சுமார் 65 விழுக்காடு ஆழ்கடலின் உயிர் தொகையை கொண்டுள்ளன. இவை ஒவ்வொரு இடத்திற்கும் தனித்துவமிக்க ஒளிரும் அமைப்புகளை கொண்டுள்ளன. வாம்பயர் ஸ்குவிட்கள் தமக்கு ஆபத்து நேரும் பொழுது ஒளிரும் திரவங்களை வெளியேற்றுவதால் எதிரிகளை குழப்பி தப்பிக்கின்றன. இந்த அனைத்து உதாரணங்களும் அந்த இருள் சூழ்ந்த சூழலில் ஒளி என்பது உயிர் வாழ முக்கியமான சாதனம் என நிரூபிக்கின்றன.
அடுத்தபடியாக நாம் பார்க்க போவது மின்மினி பூச்சிகள். இயற்கையின் ஒளிக்கலைஞர்கள் பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். இந்த மின்மினி பூச்சிகளின் ஒளி வெளிப்பாடுகள் குறிப்பாக வேளாண் பருவ இரவுகளில் மிகவும் பிரபலமானவை. உலகம் முழுவதும் 2000க்கும் மேற்பட்ட மின்மினி பூச்சி இனங்கள் கொண்ட இவை தங்கள் வயிற்றில் உள்ள வேதி செயல்பாட்டு முறையால் ஒளியை உருவாக்குகின்றன. ஒவ்வொரு இனத்திற்கும் தனித்துவமான ஒளிக்கொடி உள்ளது. ஆண் மின்மினி பூச்சிகள் குறிப்பிட்ட முறையில் பறந்து ஒளிக்கொடி காட்டுகின்றன. பெண் மின்மினி பூச்சிகள் அதன் பதிலாக ஒளியை செலுத்துகின்றன. மலேசியாவின் நதிக்கரைகளில் ஆயிரக்கணக்கான ஆண் மின்மினி பூச்சிகள் ஒரே நேரத்தில் ஒளிக்கொடி காட்டுவதால் அற்புதமான ஒளி அலைகள் தோன்றுகின்றன. ஆனால் செயற்கை விளக்குகள் இவற்றின் இனவழங்கும் செயல்பாடுகளை பாதிப்பதால் இவை குறைவடையும் அபாயத்தில் உள்ளன. மேலும் சில வகை மின்மினி பூச்சிகள் மற்ற இனங்களைப் போல ஒளிக்கொடியை காட்டுகின்றன. இதன் மூலம் ஆண் பூச்சிகளை கவர்ந்து இழுக்கின்றன. அடுத்தபடியாக ஒளிரும் காளான்கள். காடுகளில் மறைந்த ஒளி பற்றி இப்பொழுது நாம் பார்க்கலாம். இந்த காளான்கள் விலங்குகள் இல்லாவிட்டாலும் ஒளிரும் பூஞ்சை காளான்கள் இயற்கையின் வியக்கத்தக்க ஒளியூட்டிகளாக இருக்கின்றன. சுமார் 80 வகை பூஞ்சை காளான்கள் இரவுகளில் பச்சை ஒளியை வெளிவிடுகின்றன. சமீபத்திய ஆய்வுகள் இந்த பூஞ்சை காளான்கள் ஒளிர்வதற்கான காரணம் பூச்சிகளை ஈர்த்து தங்கள் பரவலை அதிகரிப்பதற்காகவே என்பதை கூறுகின்றன. மைசீலியம் எனப்படும் காளான் அதன் அடிப்படை சங்கிலி சில நேரங்களில் முழு காட்டையும் ஒளியுடன் நிறைக்கும். அடுத்தபடியாக ஒளிரும் பவளப்பாறைகள். ஆழ்கடலில் ஜீவ ஒளியின் அதிசயங்கள் பற்றி பார்ப்போம். பவளப்பாறைகள் நம்மால் பார்வையிட முடியாத உலக அதிசயங்களை வெளிப்படுத்துகின்றன. குறிப்பாக நீல ஒளியில் பார்வையிடும் பொழுது பல பவள இனங்கள் புளோரசன்ட் புரோட்டீன்கள் கொண்டிருப்பதால் அவை நீல அல்லது அல்ட்ராவயலட் ஒளியை உறிஞ்சி சிவப்பு, பச்சை அல்லது ஆரஞ்சு ஒளியாக மாற்றுகின்றன. இது பவளத்திற்கு பல பயன்களை தருகின்றது. அதிக ஒளிக்கதிர்களிலிருந்து பாதுகாத்து ஒளிச்சேர்க்கை செயலில் உதவி மற்றும் சில நுண்ணுயிர்களை ஈர்க்கின்றது. பவளப்பாறைகள் மட்டுமல்லாமல் பல மீன்கள், இறால் இனங்கள், கடல் ஆமைகள் ஆகியவை சிறப்பு புளோரசன்ட் அமைப்புகளை கொண்டுள்ளன. இவை சில ஒளியில் மட்டுமே தெரியும் ஒளிப்படங்கள். பவளக்கடல் வாழ்வின் மறைமுக உலகத்தை இவைகள் வெளிப்படுத்துகின்றன. அடுத்தபடியாக ஒளிரும் சுறா மீன்கள் மற்றும் திமிங்கில இனங்கள் பற்றி பார்க்கலாம். சமீபத்திய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் பல சுறா மீன் இனங்கள் பயோஃப்ளோரசன்ட் தன்மையை கொண்டுள்ளதாக உறுதி செய்துள்ளன. பசிபிக் கடலோரங்களில் காணப்படும் ஷார்க் போன்ற சிறிய சுறா இனங்கள் சாதாரண ஒளியில் பழுப்பு நிறத்தில் காணப்பட்டாலும் நீல ஒளியில் பச்சை ஒளியுடன் பிரகாசிக்கின்றன. இந்த ஒளிர்தல் இனம் ஒருங்கிணைப்பு மற்றும் தொடர்பில் பயன்படலாம் என நம்பப்படுகின்றது. சுறாமீன் கண்களில் காணப்படும் சிறப்பு வடிகட்டிகள் புளோரசன்ட் ஒளியை காண உதவுகின்றன. அடுத்தபடியாக நிலமும் கடலுமாக ஒளிரும் பிற பூச்சிகள். மின்மினி பூச்சிகளை தவிர பல வகையான பயோலுமினிசன்ட் திறமைகளை கொண்டுள்ள உயிரினங்கள் அதிகமாக உள்ளன. நியூசிலாந்தின் வைடோமோ குகைகளில் வாழும் குளோவோம் வகைகள் குகை மண்டபங்களில் நட்சத்திரம் போல ஒளிரும் காட்சியை ஏற்படுத்துகின்றன. இவை ஒளி மூலம் பிற பறக்கும் பூச்சிகளை ஈர்த்து பிடித்து உயிர் வாழ்கின்றன. கடலுக்குள் வாழும்
கோம்பு ஜெல்லி இனங்கள் உடலில் உள்ள ஒளி வரிசைகளில் நீலப்பச்சை ஒளியை கிளப்புகின்றன. சில ஜெல்லி மீன்கள் பகல் வெளிச்சத்திலும் தெரியும் அளவிற்கு ஒளியை உருவாக்குகின்றன. மேலும் கடலில் உள்ள டைனோஃபிளாஜெல்லேட் எனப்படும் பாக்டீரியா எனப்படும் பிரகாசமான வலைகளை சி ஸ்பார்க்கிள் வலைகளை உருவாக்குகின்றன. அலைகள், படகுகள் அல்லது அலைகளால் கிளறப்படும் பொழுது இவை நீல ஒளியை கிளப்பி கடலையே பிரகாசிக்க உதவுகின்றன. அடுத்தபடியாக அற்புதமான புது கண்டுபிடிப்புகள் பற்றி பார்ப்போம். புதியதாக ஆய்வு செய்யப்படும் பல உயிரினங்களில் பயோஃப்ளோரசன்ஸ் மற்றும் பயோலூமினிசன்ஸ் திறன்கள் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. 2020ஆம் ஆண்டில் பிளாட்டிபஸ் எனும் உயிரினத்தில் பயோஃப்ளோரசன்ஸ் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இது பறவை அல்லாத பாலூட்டிகளில் இந்த தன்மை காணப்படும் முதல் உதாரணமாகும். ஆழ்கடலில் ஜெல்லி மீனின் காஸ்மிக் ஜெல்லி எனப்படும் ஒளிவட்டங்கள் மற்றும் சிவப்பு பிரகாசத்தை உருவாக்கும் டிராகன் ஃபிஷ் போன்றன முக்கியமானவை. 2020ஆம் ஆண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட பிளாக் ஃபிஷ் ஒளியை 99.5 விழுக்காடு உறிஞ்சுகின்றது. இதனால் அவற்றின் ஒளிரும் பகுதி மிகவும் தெள்ளத் தெளிவாக தெரிகின்றது. 2019இல் பறக்கும் ஃப்ரூட் பேட் அதாவது ஓநாய் பயோஃப்ளோரசன்ஸ் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் பாலூட்டிகளிலும் இந்த திறன் பரவலாக இருக்கலாம் என்பதில் நம்பிக்கை உருவாகியுள்ளது. அடுத்தபடியாக உயிரியல் ஒளி அமைப்புகளை மாறும் சூழ்நிலைகள் பாதிக்கும் விதம் எப்படி என்று பார்ப்போம். இயற்கையின் இந்த ஒளி கண்காட்சிகள் மனித செயல்களால் பாதிக்கப்படுகின்றன. லைட் பொல்யூஷன் என்பது பல ஒளிரும் உயிரினங்களின் இயற்கையான நடத்தை மற்றும் இன வழங்கும் முறைகளை சீர்குலைக்கின்றது. மின்மினி பூச்சிகள் உலகம் முழுவதும் குறைந்து வருவதற்கான முக்கிய காரணம் செயற்கை ஒளியால் அவைகளின் செயல்பாடு பாதிக்கப்படுகின்றது. கடல் உயிரினங்களுக்கு காலநிலை மாற்றம் பெரும் ஆபத்தை ஏற்படுத்துகின்றது. கடலின் வெப்பம் அதிகரிப்பு மற்றும் அணை உயர்வது ஒளி உருவாக்குவதற்கு தேவையான வேதிச் செயல்களில் இடையூறு விளைவிக்கின்றது. முக்கியமாக பயோலூமினிசன்ஸ் கொண்ட பிளாங்டான்கள் பாதிக்கப்படுகின்றன. இது கடல் உணவுச் சங்கிலியில் பெரும் விளைவுகளை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வளைகுடாக்கள் போன்ற இடங்களில் சுற்றுலா, கப்பல் போக்குவரத்து மற்றும் சுற்றுச்சூழல் மாசுகள் இயற்கையை பாதிக்கின்றன. இவற்றின் பாதுகாப்புக்கு செயற்கை ஒளியை கட்டுப்படுத்துதல், காலநிலை மாற்றத்தை தடுக்க முயற்சி மேற்கொள்ளுதல் மற்றும் முக்கிய வாழ்விடங்களை பாதுகாத்தல் மிக மிக அவசியமானவை. ஒளிரும் உயிரினங்களின் இரகசிய உலகம் இயற்கையின் ஒரு அற்புத பரிணாம சாதனையாகும். கடல் ஆழத்தில் இருந்து காட்டின் அடிப்பகுதி வரை பளிச்சென்ற ஒளியில் கண்கவர் விலங்குகள் மர்மங்களை தாங்கிய உயிரியல் மரபுகளை வெளிப்படுத்துகின்றன. இந்த ஒளியூட்டும் திறன் வேதியியல், உயிரியல், பரிணாமம் என பல துறைகளையும் ஒன்றிணைக்கும் ஒரு அற்புதமாகும். இவற்றின் மேல் நடத்தப்படும் ஆராய்ச்சிகள் மருத்துவம் முதல் சுற்றுச்சூழல் கண்காணிப்பு வரை பல துறைகளில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. மேலும் இந்த உயிரினங்களின் பாதுகாப்பு இயற்கை அமைப்புகளின் மறைமுகமான அறிவியல் பதில்களை பாதுகாப்பது போன்றே அமைகின்றது. இவை அனைத்தும் ஒளி என்பது வெறும் வெளிச்சமல்ல, அது ஒரு அறிவியல் வழிகாட்டியும் வாழ்க்கை முறையும் விசித்திர பரிணாமத்தின் பிரதிபலிப்பும் என்பதை நமக்கு உணர்த்துகின்றன. இதனால் இந்த ஒளிரும் உயிரினங்கள் மற்றும் அவற்றின் வாழ்விடங்களை பாதுகாக்க அனைவரும் பொறுப்புடன் அது மிக அவசியம். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள்.
இயற்கையின் இந்த ஒளிரும் ரகசியங்களை அனைவரும் அறியட்டும். இது அறிவியல் அழகு மற்றும் பாதுகாப்பு பற்றிய ஒரு முழுமையான பயணமாகும். கிரெடில் டு கிரிமேஷனின் அன்பான பார்வையாளர்களே, இன்று என்னுடன் இணைந்ததற்கு என் இதயத்தின் அடிப்பகுதியில் இருந்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி கூறுகின்றேன். உங்கள் தொடர்ச்சியான ஆதரவு, ஊக்கம் மற்றும் சிந்தனை மிக்க ஈடுபாடு எனக்கு உலகத்தை அர்த்தப்படுத்துகின்றது. இன்றைய எபிசோட் உங்கள் புரிதலுக்கு மதிப்பை சேர்த்தது மற்றும் சில அர்த்தமுள்ள வழிகளில் உங்களை ஊக்கப்படுத்தியது என்று நான் நம்புகின்றேன். தொட்டிலிருந்து சுடுகாடும் வரை கதைகள், உண்மைகள் மற்றும் வாழ்க்கையின் அதிசயங்களை ஆராய்வதற்கான இந்த பயணத்தை தொடர்கின்றது. என் சேவை, என்னுடைய சேனலை லைக் செய்யவும், பகிரவும், குழுச்சேரவும் மறக்காதீர்கள். மேலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்கள் எண்ணங்களை பதிவிடுங்கள். அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கும் வரை கவனமாக இருங்கள், ஆர்வமாக இருங்கள் மற்றும் விழிப்புணர்வை பரப்புங்கள். நன்றியுடன், இது டாக்டர் வெங்கட்ராமன், கிரெடில் டு கிரிமேஷன் யூடியூப் சேனலில் இருந்து. நன்றி. விரைவில் சந்திப்போம்.